மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இங்கே வரக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் புதுச்சேரி ஜிப்மரில் சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜூன் 2024 பேட்ச்சு. இந்த சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்யூர் பேசிஸ் போஸ்ட்டு, சரிங்களா? அதாவது 3 வருடம் இருக்கக்கூடிய ஒரு டென்யூர் பேசிஸ் போஸ்ட்டு. இதற்கான செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமில் தான் இருக்கும். அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 24/6/2024, சரிங்களா? இந்த எக்ஸாமோடைய ஹால் டிக்கெட் வந்து 2/7/2024 வந்து அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து 7/7/2024, சரிங்களா? சண்டே 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதற்கான மெரிட் லிஸ்ட்டு, ரிமைனிங் டீட்டெயில், இன்டர்வியூ, இந்த மாதிரியான ரிமைனிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் நோட்டீஸை பார்க்கலாம். அதாவது சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டு, ரெகுலர் பேசிஸ் போஸ்ட்டு, சரிங்களா? ஜிப்மர் புதுச்சேரியில் இந்த வேகன்சிஸ் இருக்குது. இண்டியன் சிட்டிசன் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 3 வருடம் நான் அகாடமிக் போஸ்ட்டு தான் இது, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் காரைக்கால் வேகன்சிஸும் இன்கேஸ் வேகன்சிஸ் வர மாதிரி அப்படின்ற மாதிரி தான் அதையும் வந்து இந்த எக்ஸாம் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 27 டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. யூஆர், ஓபிசி, எஸ்சி, இடபிள்யூஎஸ், எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் எலிஜிபிலிட்டி இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த கேட்டகரியில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த வேகன்சிஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? டோட்டலாக 102 வேகன்சிஸ் வந்து டோட்டல் 27 டிபார்ட்மெண்ட்ஸில் மொத்தமாக வந்து இருக்குது, சரிங்களா? இதில் டபுள் ஸ்டார் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜிப்மர் புதுச்சேரியில் போஸ்டிங் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் கேம்பஸில் சம் ரொட்டேஷனல் பேசிஸில் ஃபியூ மந்த்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து எந்த வேகன்சிஸும் அந்த மாதிரி டபுள் ஸ்டாரில் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஜிப்மர் புதுச்சேரியில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1 போஸ்ட் வந்து யூஆரில் இருக்குது. எம்டிஎஸ் ஓரல் அண்ட் மேக்ஸி ஃபேஷியல் சர்ஜரி முடித்தவர்கள், டிகிரி முடித்தவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூஆரை பொறுத்த வரைக்கும் ஆன்டிசிபேட்டட் வேகன்சி எம்டிஎஸில் ஆர்த்தோடோன்டிக்ஸ் அண்ட் டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெட்டிக்ஸ் முடித்தவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்டிஎஸ்க்கான வேகன்சி, சரிங்களா? எக்ஸ்க்ளூசிவாக வந்து எம்டிஎஸ்க்கான வேகன்சி. இது மட்டும் இல்லாமல் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 4% வந்து ரிசர்வேஷன், ஹரிசான்டல் ரிசர்வேஷனும் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 10/10/2024 தான் வந்து ஏஜ் லிமிட்டுக்கான கட் ஆஃப் டேட்டு. இந்த டேட்லேருந்து ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்லேயே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 13 வருடமும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் 15 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஸ்கேல் வந்து 67,700 வந்து 7th சிபிசியில் லெவல் 11 இருக்கக்கூடிய பே ஸ்கேல் இது இருக்குது. ப்ளஸ் என்பி, அதாவது நான் ப்ராக்டிஸிங் அலவன்ஸ் உண்டு. இது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்சஸ் எல்லாமே உண்டு. புதுச்சேரியில் என்ன அலவன்ஸ் உண்டோ அது புதுச்சேரியில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு உண்டு. காரைக்காலில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு காரைக்கால் அலவன்ஸ் உண்டு. ஃபஸ்ட் இயரில் அவங்க அப்ராக்சிமேட்டாக வந்து 1,20,000 வந்து சேலரி வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும், சரிங்களா? எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்எம்சி இல்லைனா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகனைஸ்டு பிஜி மெடிக்கல் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதாவது எம்டி, எம்எஸ் அல்லது டிஎன்பி முடிச்சிருக்கணும் அவங்களுடைய அந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில், சரிங்களா? அதுவே டென்டல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜி, அதாவது எம்டிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும். அந்த நம்ம சொன்ன ஒரு போஸ்ட்டும் இருக்கு இல்லையா, அந்த பிஜி டிகிரியில் முடிச்சிருக்கணும், சரிங்களா? ஓகே. க்ரூஷியல் டேட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் 10/10/2024 அந்த டேட்டுக்குள்ளே அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பிஜியை முடிச்சிருக்கணும், எக்ஸாம் முடிச்சிருக்கணும், ஒர்க்கு ரிமைனிங் மேண்டேட்ரி பீரியட் ஆஃப் ஒர்க்கு எல்லாமே முடிச்சிருக்கணும், சரிங்களா? சீனியர் ரெசிடென்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி மேக்ஸிமம் வந்து 3 வருடம் வந்து ரெசிடென்ஷிப் வந்து இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அடாக்லேயோ இல்லை கான்ட்ராக்ட்லேயோ வேறு எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பீரியடை வந்து இது பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் பீரியட், அதாவது 3 வருடம் மேக்ஸிமம். இன்கேஸ் நீங்கள் 1 வருடம் வந்து வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால்
இங்கே வந்து உங்களுக்கு ஜிப்மர் புதுச்சேரியில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 வருடம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து டோட்டலாக வந்து 3 வருடம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் கண்டிஷன். சரிங்களா? ஓகே, செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் டேட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 7/7/2024 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 40 கொஷின் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் இருக்கும். இந்த கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மதிப்பெண், அதாவது டோட்டலாக 80 மார்க் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு இருக்கும். இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? கரெக்டாக எழுதக்கூடிய ஆன்சருக்கு ஒரு கொஷினுக்கு 2 மதிப்பெண்ணும், தப்பாக இருக்கக்கூடிய கொஷினுக்கு வந்து இன்கரெக்ட் இதுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இதில் மினிமம் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா மினிமம் 50 வந்து இது எடுக்கணும். அதாவது பெர்சன்டேஜில் அதாவது 80க்கு 40 மதிப்பெண் வந்து எடுக்கணும். யூஆர் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 80க்கு 36 மதிப்பெண் எடுக்கணும். அதுவே எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா யூஆர் அதாவது 80க்கு 32 மதிப்பெண் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஒரு போஸ்ட் வந்து இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 1 அல்லது 2 போஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்பர் ஆஃப் டைம், அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் இல்லைனா 2 போஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் 5 பேர் வந்து 5 டைம்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்கேஸ் 3லேருந்து 4 போஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் 4 மடங்கு கூப்பிடுவாங்க. 5லேருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் 3 மடங்கு கேண்டிடேட்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. சரிங்களா? இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 20 மதிப்பெண்ணுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூ வந்து ஆஃப்லைன் மோடில் தான் இருக்கும். டைரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டாக இருக்கட்டும், யாரெல்லாம் மார்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், யார் வந்து இன்டர்வியூக்கு வரணும், இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வெப்சைட்டில் மட்டும்தான் போடுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரிஜினல்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும், ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத ஃபுல்லும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிப்மர் அட்மிட் கார்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கோஸ்கம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அது மட்டும் இல்லாமல் ரிமைனிங் ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்டு. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட். இது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். எங்கே வரணும், என்ன டைமிங் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் போடுவாங்க. சரிங்களா? ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 80% எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ப்ளஸ் இன்டர்வியூவில் 20% எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் மார்க் எடுப்பாங்க. அதில் வச்சு மெரிட் வந்து அரைவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி வைஸ் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து எடுப்பாங்க. அந்த கேட்டகரியையும் அதை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 31/12/2024 வரைக்கும் வேலிட். சரிங்களா? ஓகே, சென்டர் வந்து சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, புதுச்சேரியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த சென்டர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அவார்டிங் மார்க்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 2 மதிப்பெண் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து jipmer.edu.in வெப்சைட்டில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் சீனியர் ரெசிடென்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் அட் புதுச்சேரி ஜூன் 2024 அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம மோஸ்ட்லி 90% வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து விட்டுப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நோட்டீஸை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டு அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய நேம், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரூஃபில் உங்களுடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து அதே டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி பேசிக் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு சைன் இருக்கும், சைனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது 10th மார்க் ஷீட் இல்லைனா 12th மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப்க்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இல்லைனா வந்து யூஜியோடைய சர்டிஃபிகேட்டு, இன்டர்ன்ஷிப் முடித்த சிஆர்ஆர்ஐ சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எம்டிஎஸ், எம்எஸ் இல்லைனா டிஎன்பி, எம்டிஎஸ், டிஎம், எம்சிஹெச் என்ன முடிச்சிருக்கீங்களோ, பிஜி முடிச்சிருக்கீங்களோ அதனுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, பிடிஎஸ் இருந்தாலும் சரி, எம்டி, எம்எஸ் என்ன கன்சர்ன் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, பிஜி டிகிரி அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். பிஜியில் கொடுத்த கோஸ்கம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அது மட்டும் இல்லாமல் தாசில்தார் சர்டிஃபிகேட்டு, அதாவது ரெசிடென்சிக்கான சர்டிஃபிகேட், இது
ரெசிடென்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆதார் கார்டு இருந்து அப்படின்ற மாதிரி இருந்தால் அது கூட நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அதற்கான ப்ராப்பரான அனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட்டில் கொடுக்கணும். ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்டாக வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? பாண்டு எதுலையாவது இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுலேருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டீங்க அப்படின்றதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கணும். ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 1500 ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் 1500 ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1200 ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்கும், அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2/7/2024 அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு உங்களுடைய ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி முடிச்சிருக்காங்க, சீனியர் ரெசிடென்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அல்லது எம்டிஎஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நன்றி.